ஈரான் போர் தொடங்கி 50 நாட்கள் நிறைவடைந்து உள்ள நிலையில் உலக எரிசக்தி சந்தை இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பேரடியை சந்தித்துள்ளது. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய இந்த மோதலினால் சர்வதேச சந்தையில் சுமார் $50 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படாமலேயே முடங்கியுள்ளது. நவீன வரலாற்றிலேயே எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பாதிப்பு இதுவென குறிப்பிடும் ஆய்வாளர்கள் இதிலிருந்து உலகம் மீண்டு வர பல ஆண்டுகள் ஆகலாம் என எச்சரிக்கின்றனர். லெபனான் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டதாக ஈரான் கூறினாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தாலும் கள நிலவரம் முற்றிலும் வேறாக உள்ளது. புள்ளி விவரங்களின்படி கடந்த 50 நாட்களில் மட்டும் சுமார் 500 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் சந்தைக்கு வராமல் மாயமாகியுள்ளது. இந்த இழப்பை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இது அமெரிக்காவின் ஒரு மாத கால ஒட்டுமொத்த எண்ணெய் தேவைக்கு சமமானது அல்லது ஒட்டுமொத்த உலகின் விமான போக்குவரத்தை 10 வாரங்களுக்கு தடையின்றி இயக்குவதற்கு தேவையான எரிபொருள் அளவாகும். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் மறுபுறம் வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 8 மில்லியன் பேரல் வரை சரிந்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான எக்ஸான் மொபில் மற்றும் செவ்ரான் ஆகிய இரண்டின் ஒட்டுமொத்த உற்பத்திக்கு சமமான ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். விமான எரிபொருள் ஏற்றுமதியிலும் இந்த தாக்கம் மிக கொடூரமாக எதிரொலித்துள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் விமான எரிபொருள் ஏற்றுமதி 19 மில்லியன் பேரல்களில் இருந்து வெறும் 4 மில்லியன் பேரல்களாக சரிந்துள்ளது. அதாவது நியூயார்க் மற்றும் லண்டன் இடையே சுமார் 20,000 முறை விமானங்கள் சென்று வருவதற்கான எரிபொருள் இப்போது சந்தையில் இல்லை. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சராசரியாக $100 நீடித்து வருவதால் உற்பத்தி பாதிப்பினால் மட்டும் $50 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைத்து வருகிறது. தற்போது போர் பதற்றங்கள் சற்று தணிவது போல தெரிந்தாலும் எண்ணெய் விநியோகம் பழைய நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். குவைத் மற்றும் ஈராக்கில் உள்ள எண்ணெய் கிணறுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்தது 5 மாதங்கள் ஆகும். அதைவிட கடுமையாக கத்தாரின் ராஸ் லெபனான் எரிவாயு வளாகம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக சரிசெய்ய பல ஆண்டுகள் வரை ஆகலாம் என அஞ்சப்படுகிறது. எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் துளை வரும் காலங்களில் பெட்ரோல், டீசல் விலையை எவ்வித கட்டுப்பாடு இன்றி உயர்த்தக்கூடும்.